ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். எங்க தமிழ்நாட்டிலே தென் மாவட்டத்துல முக்கியமா விருதுநகர் மாவட்டம் வத்திராயிருப்பு பக்கத்துல மேற்கு தொடர்ச்சி மலை அருகில் பக்கத்துல இருக்கு குமாப்பட்டி. எங்க ஊரை பாருங்க, எங்க ஊர் தண்ணிய பாருங்க. எங்க லவ் ஃபெயிலியரா? லவ் பண்ணி டைவர்ஸ் ஆகி ரொம்ப கஷ்டப்படுறீங்களா? கல்யாணம் முடிச்சு கஷ்டமா இருக்கா? கவலை விடுங்க, அதுக்கு ஒரு அருமருந்து இருக்கு. அதாங்க கூமாப்பட்டி மூலிகை தீர்த்தம்ங்க. என் கூமாப்பட்டி விட்டு எனக்கு போக மனசு இல்லைங்க. கூமாப்பட்டி ஒரு தனி ஐலாண்டுங்க. தலை அஜித் எப்படி அத்திப்பட்டி எப்படி இருந்துச்சோ அது போல இன்னைக்கு கூமாப்பட்டி உலகத்துக்கே தெரியப்படுத்துது. எங்க கூமாப்பட்டியில பெரியார் டேம் இருக்கு, கோவிலார் டேம் இருக்கு, பக்கத்துல அத்திக்கூர் ஃபால்ஸ் இருக்கு, பேச்சிக்கேணி இருக்கு. இவ்வளவு சுற்றுலாத்தலம் தகுதி வாய்ந்த ஒரு இடமெல்லாம் இருக்கும் பொழுது என்னோட ஊரு கூமாப்பட்டி உலகம் முழுக்க சுற்றுலாத்தலமா மாறும் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குங்க. எங்க ஊருக்கு வாங்க, எங்க தண்ணி சர்பத்து மாதிரி இருக்கும், குடிச்சாலே போனாமிட்டா ஹார்லிக்ஸ் சவனப்பு மாதிரி இருக்குங்க. இன்னைக்கு என்னடானா பெரியார் டேம்ல வந்து குளிக்கிறதுக்கு ஒரு பகுதி அடைச்சிட்டாங்க. இதுக்கு முன்னத்துல ஓப்பனா இருந்துச்சு, இப்ப என்ன அடைச்சிட்டாங்க. என்னை தேடி அங்கிட்டு பெங்களூரு, கர்நாடகா, ஒசூர், திண்டுக்கல், திருச்சி, மதுரை, தென்காசிலாம் இருந்து வந்தவங்க இப்போ என்னடானா திடீர்னு ஒரு பகுதி அடைச்சோன்னே என்னங்க தலைவரை இப்படி கேட்டு அடைச்சிட்டாங்க, எப்படி குடிக்க ரொம்ப வருத்தப்படுறாங்க. என்னை நம்பி சுற்றுலா பயணிகள் கூமாப்பட்டியை தேடி படையெடுத்து வரும் பொழுது இப்படி ஒரு பகுதி அடைக்கும் போது இங்கே சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை வச்சது மனசு கஷ்டமா இருக்கு. தமிழக அரசாங்கம் எங்க கூமாப்பட்டி புலவுக்கல் டேமுக்கு 10 கோடி நிதி ஒதுக்கியும் ஒன்னி அவங்க உள்கட்ட வசதி பண்றாங்களே எனக்கு இன்னும் தெரியல. அது நீங்க தான் தமிழக மக்கள் பார்க்கணும். அரசு அதிகாரிகள், பத்திரிகை துறை நீங்க என்னன்னு கலாவி பண்ணணும். 10 கோடி ஒதுக்கியிருக்காங்க. எங்க கூமாப்பட்டி புலவுக்கல் டேமு கிட்டத்தட்ட 5 வருடமா முடங்கி இருக்குது. என்னோட அடையாளமே விவசாயம் தான். குமாப்பட்டியோட அடையாளம் விவசாயம். அதுக்கு அடுத்தபடியாக சுற்றுலாத்தலம். எங்கள் சுற்றுலாத்தலம் 5 வருஷம் முடங்கி இருக்கிறதா எங்களால் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது. தமிழக அரசாங்கம் 10 கோடி ஒதுக்கியிருக்கு. ஒதுக்கியிருந்து இங்கே உள்கட்ட வசதி ஒன்றும் ஏற்படுத்தலை. இங்குள்ள சுற்றுலா பயணிகளுக்கு தேவையான இருப்பிட வசதி, நீர் வசதி, தொலைத்தொடர் வசதி எல்லாமே வேணும். முக்கியமாக தென்னிந்தியாவிலே, தென் மாவட்டத்திலேயே, தமிழ்நாட்டிலேயே கூமாப்பட்டி ஒரு தனி ஐலாண்டாக ஒரு சுற்றுலாத்தலமாக மாறணும். இது மாறிட்டா எங்குள்ள மக்கள் வாழ்வாதாரம் மேம்படும். மேற்கொண்டு என்னன்னா உலக மக்கள் எத்தனை பேர் கஷ்டத்தில் இருப்பாங்க, கவலையாக இருப்பாங்க. எங்க டப்ரேஷனாக இருக்கீங்களா? கல்யாணம் முடிச்சு கவலைப்படுறீங்களா? இல்லை லவ் பண்ணிட்டு இதாக இருக்கீங்களா, டிவைஸ் ஆகிட்டீங்களா? கவலைப்படாதீங்க, கூமாப்பட்டி தண்ணியில் முங்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வேர்ல்டு லெவலில் வந்து கூமாப்பட்டி தான் ட்ரெண்டிங்கில் இருக்குது. கூமாப்பட்டி ஒரு தனி ஐலாண்டுங்க. இங்கே இருக்க மக்கள்லாம் என்ன சொல்கிறாங்க? இங்குள்ள மக்கள் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. 5 வருஷமா புலவுக்கல் டேம் முடங்கிருச்சு. ஒன் மூலமாவது அந்த புலவுக்கல் டேம் பலவடிக்கும் சுற்றுலாத்தலமாக மாறும்னு நம்பிக்கிறோம் அப்படின்னு எங்கள் ஊர் மக்கள் அதுக்கு 10 கோடி நிதியும் கொடுத்துருந்தாங்க. அப்படி இருந்து புலவுக்கல் டேம் ஒன்றும் ஆகலைன்னு ரொம்ப வருத்தப்பட்டாங்க. இப்போ ஒன் மூலமாக ஒரு தீர்வு கிடைக்கும்னு எங்கள் ஊர் மக்கள் ரொம்ப நம்புறாங்க. அது எனக்கு ஒரு மிக வலிமையான நம்பிக்கை கொடுக்குது. உங்கள் வீட்டிலலாம் என்ன சொல்கிறாங்க? அவன் வந்து தன்னை அடையாளப்படுத்துவான், தான் ஒரு பெரிய ஆளுன்னு காட்டிக்கிறான், தன்னோட திறமை வெளிக்காட்டுவான். நீ உன்னையோட திறமை வெளிக்காட்டாம ஊரை வெளிக்காட்டணும் பார்த்தியா, இதுக்காகவே உன்னை நான் இது பண்றேன்னு என் வீட்டில் நல்ல வரவேற்பு இருக்கு, நல்ல உற்சாகம் இருக்கு. பெரும்பாலும் நீங்களே சொல்லுவீங்களா, ஒரு தனி மனிதன் வந்து இன்ஸ்டாகிராமில், யூடியூப்ல தன்னை அடையாளப்படுத்துவான். எனக்கு என் அடையாளம் தேவையில்லை, என் ஊர் அடையாளம் இருந்தால் போதும் எனக்கு. இப்போ உங்களுடைய நண்பர்கள்லாம் இந்த வீடியோ பார்த்துட்டு என்ன சொன்னாங்க? கூமாப்பட்டி உலகத்தில் என்ன கூகுளே அடித்தாலும் வராது, இன்னைக்கு உலகத்துக்கே தெரியுது. கூகுளில் டம்னு அடிச்சு எப்படி கூமாப்பட்டின்னு அடித்தோம்னா தெரியாது. ஆனால் இன்னைக்கு கூமாப்பட்டி உலகத்துக்கே தெரியும். ஏன்னா ஐலாண்டாக மாறியாருச்சு. அந்த அளவுக்கு கொண்டு வந்துட்டாடான்னு சொல்லி என் ஃப்ரெண்டு எனக்கு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. நிறைய பேர் வந்து உங்களை கால் பண்ணி பேசியிருப்பாங்க, ஆமா இந்த மாதிரி வீடியோ பண்ணீங்க, நீங்க ட்ரெண்டிங்ல இருக்கீங்க அப்படின்ட்டு. அவங்களாம் என்ன சொல்றாங்க? அதாவது என்ன சொல்றாங்கன்னா, என்னோட உறவினர்கள், என்னோட சொந்த பந்தம், அரசு அதிகாரி என்ன சொல்றாங்கன்னா, அதாவது மீண்டும் கூமாப்பட்டி சுற்றுலாத்தலமா மாற வாய்ப்பு இருக்கு. அது உன் மூலம் தான் சாத்தியம். ஒரு மனுஷன் ஒரு கூமாப்பட்டியவே சுற்றுலாத்தலமா மாத்திரியானா அது உன்னால மட்டும்தான் முடியும். எத்தனை பேர் பார்த்தாங்க, ஆனால் உன்னால முடியுது. நீ பலவடிக்கும் கூமாப்பட்டியே சுற்றுலாத்தலமா மாற்றக்கூடிய தகுதி உனக்கு இருக்கு, நீ முயற்சி எடு அப்படின்றாங்க. இந்த இன்ஸ்டாகிராமில் நீங்கள் எப்போ இருந்து வீடியோ போட்டுட்டு இருக்கீங்க? ஏங்க நான் இன்ஸ்டாகிராமில் வீடியோ போட்டு 1 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சுங்க. இப்போ வீடியோ ஷூட் பண்ணி ஒரு 14 நாள் ஆச்சுங்க. யதார்த்தமாக மக்களுக்கு தெரியப்படுத்துன்னு தான் வீடியோ போட்டேன். அது என்னோட சுற்றுப்புற மக்களுக்கு. ஆனால் தமிழ்நாட்டில் இப்படி மடார் வெடிச்சு செதறமுன்னு எதிர்பார்க்கல, உலகத்தவே ஒரு காட்டு ஆட்டிருச்சு. இங்கே கூமாப்பட்டியை சுற்றி வேறு என்னென்ன விஷயங்கள் இருக்குது? இப்போ கூமாப்பட்டின்னு எடுத்துக்கிட்டால் பக்கத்தில்
கூமாப்பட்டிலேருந்து பக்கத்தில் வெறும் 5 கிலோமீட்டர் பக்கத்தில் சதுரகிரி இருக்குது. உலகத்திலே பிரசித்தி பெற்ற சிவாலயங்களில் ஒன்றான சதுரகிரி இருக்குது. சாதாரண கோயில் கிடையாது, சக்தி வாய்ந்த கோயில் சதுரகிரி கோயில் இருக்குது. சுந்தர மகாலிங்கம் அரோவரா தலைவர் அங்கே இருக்காப்புல. இங்கிட்டு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நல்லதங்கா கோயில் தெரியும். உலகத்திலே இன்றைக்கி புராணங்களில் இதிகாசங்களில் மேற்கொண்டு வரலாற்று சுவடுகளிலே நம்ம நல்லதங்கா கோயில் இருக்குது, அர்ச்சனாபுரம். கூமாப்பட்டி பக்கத்தில் வெறும் 1.5 கிலோமீட்டருங்க நல்லதங்கா கோயில் இருக்குது. வரலாற்று சுவடுகளில் பேர் இது. அப்படியே பக்கத்தில் இங்கிட்டு வாங்க அத்தி கோயில் இருக்குது. இங்கிட்டு பார்த்தா வந்தால் இங்கிட்டு இருக்குது பிளவுக்கல் டேம் இருக்குது. இப்போ இந்த ஊர் மக்கள்லாம் உங்ககிட்ட என்ன சொல்கிறாங்க? என்ன சொல்கிறாங்கன்னா, கூமாப்பட்டியோட வாழ்வாதாரம் விவசாயம், அதுக்கு அடுத்தபடியாக சுற்றுலாத்தலம். இந்த சுற்றுலாத்தலம் 5 வருஷமாக முடங்கிருச்சு பிளவுக்கல் டேம், பெரியார் டேம். இப்போ மூலம் அது சுற்றுலாத்தலம் மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு இப்போ ஒற்றுமையாக இருக்காங்க. இன்ஸ்டாகிராம் பார்த்து நிறைய பேர் உங்களை தேடி வந்துட்டு இருக்காங்க. இப்போ அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல வர்றீங்க? என்னைய பொறுத்தளவுக்கு நம்ம ஊரை நம்ம தான் நேசிக்கணும். அப்படி இருக்கும்பொழுது இன்றைக்கி இன்ஸ்டாகிராமில் கூமாப்பட்டி ஒரு தனி ஐலாண்டாக மாறுதுன்னா அது என்னோட ஊரை நான் மக்களுக்கு வெளிப்படுத்துகிறேன். அதே மாதிரி தமிழ்நாட்டு மக்கள், தமிழ்நாட்டு மாணவர்கள் வந்து அவங்க ஊரை நேசிக்க, முக்கியமாக இயற்கை வளம் கொண்ட ஊராக இருந்தால் அதை சுற்றுலாத்தலமாக அறிவிக்கணும்னு எனக்கு ஒரு தாழ்மையான வேண்டுகோள். உங்கள் குடும்பத்தை பற்றி சொல்லுங்கள். என்னோடய குடும்பத்தில் வந்து மொத்தம் 4 பிள்ளைகள். அம்மா அப்பா மொத்தம் 6 பேர் இருக்காங்க. நான் மூத்த பையன். எனக்கு கீழே தங்கச்சி இருக்காங்க, 2 தம்பி இருக்காங்க. ஒரு பையன் கலசலிங்க யூனிவர்சிட்டியில் பிஏ ஹிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட் தேர்ட் இயர் படிக்கிறான், அலிபாஷா. மேற்கொண்டு எங்கள் குடும்பம் வந்து ஒரு விவசாய குடும்பம். அப்பா வந்து கறிக்கடை வச்சுருக்காரு. நான் வந்து மேய்ச்சல் தொழில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கேன். எரும மாடு மேய்ப்பேன், ஆடு மேய்ப்பேன். கூடிய சீக்கிரம் தமிழ்நாட்டு மக்களை மேய்ப்பேன், நாட்டையும் மேய்ப்பேன், வழி நடத்துவேன் உலகத்தையே. என்ன படிச்சிருக்கீங்க நீங்கள்? நான் வந்து பிஏ ஹிஸ்ட்ரி படிச்சிருக்கேன், பிஎட் படிச்சிருக்கேன். பொதுவாக வந்து வீடுகளில் வந்து இந்த மாதிரி வீடியோவில் ரீல்ஸ் பண்ணுறது, இந்த மாதிரி வீடியோஸ் போடுறதெல்லாம் வந்து பெரும்பாலும் பெற்றோர்கள் வந்து ஏற்றுக்க மாட்டாங்க. ஆரம்பத்தில் நீங்கள் அந்த மாதிரி வீடியோ போடுறப்போ உங்களுக்கு என்னென்ன சவால்கள்லாம் இருந்தது? அதாவது நான் ஆரம்பத்தில் ரீல்ஸ் போட்டேன். என்னடா நீ இப்படி தேவையில்லாம் வீடியோ போட்டிருக்க, எந்த நேரம் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்க, வேலையை பாடுறா அப்படின்னாங்க. ஆனால் எனக்குள்ள ஒரு தீர்மானம் இருந்துச்சு. என்னன்னா, எப்படியாவது இந்த கூமாப்பட்டி பிளேஸ் வந்து வெளியோடு காட்டணும்னு ஆரம்பத்தில் சிறு வீடியோ போட்டேன். நான் எதிர்ப்பு ரொம்ப இருந்துச்சு, நண்பர்கள் எதிர்த்தாங்க, ரொம்ப ஒரு இதாக இருந்துச்சு. அது எனக்கு மனதளவில் ஒரு இதாக தெரிஞ்சிச்சு. ஆனால் இப்போ கூமாப்பட்டி ட்ரெண்டானதுக்கப்புறம் எல்லா மக்களும் சப்போர்ட்டாக இருக்காங்க. அதாவது இப்போ இன்ஸ்டாகிராமு, யூடியூபர் வந்து என்ன செய்கிறாங்கன்னா, பணம் சம்பாத்தியம் பண்ணணும், நம்ம முன்னேறணும்னு நினச்சிக்கிட்டு நாட்டில் நடக்கிற பொதுகார விஷயங்கள் வந்து தலையிட மாட்டாங்க. அவங்க தேவை பணம் சம்பாதிக்கணும், நல்ல முன்னேற்றம், இதெல்லாம் தனிப்பட்ட விருப்பம் தான். எனக்கு வந்து பணம் சம்பாதிக்கணுன்றது என்னோடய உடல் உழைப்பு இருக்குது, மேய்ச்சல் தொழில் இருக்குது, நான் பொழைச்சிக்கிருவேன். ஆனால் என் கண்ணு முன்னாடியே ஒரு 5 வருஷமாக முடங்கி எடுக்கிற பிளவுக்கல் டேம் வந்து நான் பார்த்து சும்மா இருக்க முடியல. அதனால தான் கூமாப்பட்டியை வந்து ஒரு சுற்றுலாத்தலம் மாற்றணுன்றது என்னோட தனிப்பட்ட விருப்பம். ஆனால் பெரும்பாலும் இன்ஸ்டாகிராமில் யூடியூப் என்ன செய்கிறாங்கன்னா, தன்னை அடையாளப்படுத்துகிறாங்க, தான் பெரிய ஆள், எங்களுக்கு உள்ள திறமைன்னு காட்டிக்கிறாங்களே தவிர அங்குள்ள சுற்றுப்பகுதியில் இருக்கிற நிலவரம் எப்படின்னு காட்டிக்கிற மாட்டாங்க. அதாவது இப்போ நான் வந்து விருதுநகர் மாவட்டத்தை சேர்ந்தவன், தமிழ்நாட்டிலே விருதுநகர் மாவட்டத்தை சேர்ந்தவன். நான் வந்து என் ஊரத்தை அடையாளப்படுத்துவேன். கூமாப்பட்டி விருதுநகர் தமிழ்நாட்டை அறிமுகப்படுத்துவேன். என்னை அறிமுகப்படுத்த அவசியம் இல்லை. எனக்கோட திறமை எனக்கு வெளியே காட்ட விருப்பத்தை விட என்னை சார்ந்த பகுதிகளோட நன்மையை வெளிக்காட்டணும். எனக்கு தனிப்பட்ட திறமை வெளிக்காட்ட விரும்பலைங்க. என்னுடைய இதை தேவையில்லை, என் ஊர் மக்கள் இருந்தால் போதும். இன்றைக்கி பக்கத்தில் இருக்கிற ஸ்ரீவில்லிபுத்தூர், சாத்தூர், அருப்புக்கோட்டை, விருதுநகர் இப்படி தான் இருந்துச்சு. இப்போ என்னடானா கூமாப்பட்டி தெரிஞ்சாலே போதும், சிலுத்தூர் ஆச்சலும் தெரிஞ்சுக்கிற அந்தளவுக்கு மாறிடுச்சு. பட்டி தொட்டிலுக்கெல்லாம் இன்றைக்கி கூமாப்பட்டி உலகத்துக்கே பரவிடுச்சு. இன்றைக்கி கூமாப்பட்டி அந்த நம்பிக்கை எனக்கு உண்மையிலேங்க. ஒரு தனி மனிதன் தன்னோட அடையாளத்தை வெளிப்படுத்தாமல் என்னோட ஊரை நான் வெளிப்படுத்தினது எனக்கு ரொம்ப சந்தோஷங்க. உலகத்துக்கு எங்கேயோ அத்திப்பெட்டியில் எப்படி இருந்துச்சு, சிட்டிசன் படத்தில் தலை அஜித் எப்படி அத்திப்பெட்டி எப்படி இருந்துச்சோ அதுபோல் இன்றைக்கி கூமாப்பட்டி உலகத்துக்கே தெரியப்படுத்துது. இந்த மாதிரி நான் ஆரம்பத்தில் வீடியோ போடும்போது எனக்கு எதிர்ப்புகள் இருந்துச்சு, ரொம்ப மன அளவில் சின்ன இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்றீங்க. என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணீங்க? ஆரம்பத்தில் என்னடானா, எனக்கு வந்து வீடியோ போடும்பொழுது யாருமே என்னை ஏற்றுக்கிறல. என்னடா வீடியோ போடுற, நீ என்ன தான் கூவி வீடியோ போட்டாலும் அரசாங்கம் வந்து அந்த பிளவுக்கல் டேம் வந்து மறுபடியும் சீரமைக்காதரா விடுறா அப்படின்ட்டாங்க. இல்லை 10 கோடி ஒதுக்கியிருக்காங்கடா, பிளவுக்கல் டேம் மறுபடியும் சுற்றுலாத்தில் மாற்றிடுவாங்கடா அப்படின்னு நான் சொன்னேன். அது வந்து அந்தளவுக்கு பெருசாக இல்லை. ஒரு நாள் ஒரு தீர்மானத்துக்கு வந்துட்டேன். என்னை எத்தனை பேர் எதுக்கட்டும், ஏளனம் செய்யட்டும், நீங்களாம் நானும் பார்த்துக்கிறோன்னு வைராக்கியமாக இறங்கிட்டேன். கூமாப்பட்டி நம்ம உலகத்துக்கு அறிமுகப்படுத்தணும். எத்தனையோ மக்கள் வந்து தன்னோட கவலையை, மன இறுக்கத்தை போக்குறதுக்கு எங்கெங்கேயோ சுற்றுலாத்தலத்துக்கு போகிறாங்க. நம்ம கூமாப்பட்டிக்கு வந்துட்டால் எல்லாமே மாறிடும் ஒரு நம்பிக்கையில் கூமாப்பட்டியை சுற்றுலாத்தலம் மாற்றணுன்ற ஒரு வைராக்கியத்தில் நான் வீடியோ போட்டேன். அது இந்த அளவுக்கு மாறும் எனக்கு எதிர்பார்க்கல. இப்போ சுற்றுலா பயணிகள் வர்றாங்கன்னா, இப்போ வந்து இங்கே கூமாப்பட்டியை சுற்றி என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து கண்டுகளிக்கலாம்? இங்கே கூமாப்பட்டிக்கு வந்துட்டிங்கன்னா வந்து பெரியார் டேம் இருக்குது. அங்கே போனீங்கன்னா அதீதமான அவ்வளவு சந்தோஷமாக இருக்கும். பக்கத்தில் டேம் இருக்குது, நல்ல ஒரு சுற்றுலாத்தலம், சந்தோஷமாக ஊஞ்சல் ஆடலாம், நல்ல அருங்காட்சி மாதிரி நல்லா இருக்குது, எல்லாம் பார்க்கலாம். இங்கிட்டு கோவிலாறு டேம் இருக்குது, அங்கேயும் பார்க்கலாம். அப்படியே பகலில் ரம்மியமாக ஊட்டி, கொடைக்கானல், குற்றாலத்தை விட பார்க்கவே அவ்வளோ அடர்த்தியாக இருக்கும். கோவிலாறு டேமு, பெரியார் டேம் இருக்குது. அங்கிட்டு தள்ளி போனால் அத்திக்கோல் ஃபால்ஸ் இருக்குது.
ஸ்ரீ வல்லப்பல கருப்பசாமி இருக்குது, அது பிரசித்தி பெற்றது, சக்தி வாய்ந்த தேவை. அங்கேயும் சாமி கும்பிட்டு சந்தோஷமாக இருக்காங்க. இப்போ அதில் ஏகப்பட்ட ஃபால்ஸ் இருக்குது. இங்கிட்டு பேச்சுக்கேணி இருக்குது. பேச்சுக்கேணிகளை விட்ட எண்ணற்ற கேணி இருக்குது. மக்களுக்கு தெரியாது, தமிழகத்துக்கு தெரியாது. எண்ணற்ற கேணி இருக்குது. அதை மக்கள் வந்து சந்தோஷமாக இருப்பாங்க வந்தாங்கன்னா. இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இது வந்து சுற்றுலாத்தலம்னு, வேறு என்னென்ன வசதிகள் அது கட்டமைப்பெல்லாம் இங்கே பண்ணணும்னு நினைக்கிறீங்க? எனக்கு வந்து வந்து ஒரு மனிதனுக்கு அடிப்படை தேவை என்பது இங்கே வந்து இருப்பிட வசதி, நீர் வசதி, முக்கியமாக தொலைத்தொடர் வசதி இங்கே வேணும். இன்றைக்கி கூமாப்பட்டியில் புலவுக்கல் டேம்பு சுற்றுலாத்தலமாக இருந்தது, 5 வருஷமாக முடங்கிருச்சு. இப்போ இந்த கூமாப்பட்டி புலவுக்கல் டேம்பில் மீண்டும் தொலைத்தொடர் வசதி, இருப்பிட வசதி, தங்கு வசதி, நீர் வசதி வேணும்னு தமிழக அரசாங்கத்தை கேட்டுக்கொள்கிறேன். கூமாப்பட்டி நீங்களே வந்து பாருங்கள், உள்ள பேச்சுக்கேணியை பாருங்கள், பெரியார் டேமை பாருங்கள், கோவிலார் டேமை பாருங்கள், பக்கத்தில் அத்திக்குளை பாருங்கள். இத்தனை சுற்றுலாத்தலம் இருக்குது, மக்களுக்கு தெரியாது. அதை தெரியப்படுத்துறதுக்கு கடவுள் என்ன மூலம் அனுப்பியிருக்காரு. நான் மக்களுக்கு இதை வெளிக்காட்டுறேன், நீங்களே வந்து பாருங்கள், தரமாக இருக்கும். ஏங்க எங்கள் ஊர் கூமாப்பட்டியை பாருங்கள். இது கூமாப்பட்டி டூரிஸ்ட் பிளேஸ் மட்டும் கிடையாது, மிகப்பெரிய போக்குவரத்தில் வரும். பக்கத்தில் இருக்கிற தேனி வருஷாட்டை திறந்துட்டா எங்கள் ஊர் கூமாப்பட்டியிலேருந்து மேலே கம்பத்து மேட்டை காமராஜபுரத்துக்குலாம் வெறும் 3/4 மணி நேரத்தில் போயிடலாம். ரோடு போட்டீங்கன்னா. ஏங்க இன்றைக்கி கூமாப்பட்டி வருஷாட்டு பாதை ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னாங்க, கூமாப்பட்டி ஒரு தென்னிந்தியாவில் ஒரு பொருளாதார மையமாக விளங்குங்க, ஒரு பொருளாதாரத்தோட இருப்பிடமாக இருக்கும். அவ்வளோ வளர்ந்துருவாங்க. இன்றைக்கி வருஷாட்டு பாதை ஓப்பன் பண்ணுங்க கூமாப்பட்டிக்கு. இன்றைக்கி நாங்கள் வந்து இன்றைக்கி சுற்றி அழகாவூரி, பேரையூர் போய் தேனி போய் சுற்றி வரோம் வருஷாட்டுக்கு. எங்கள் எவ்வளோ சிரமமாக இருக்குது, கிட்டத்தட்ட 2 மணி நேரம் 3 மணி நேரம் செலவழியுது. ஆனால் வருஷாட்டு போய் ஓப்பன் பண்ணால் வெறும் 1/2 மணி நேரம் தான். 1/2 மணி நேரத்தில் நாங்கள் வருஷாட்டு போயிடுவோம். அவ்வளோ இருக்குது. பொருளாதார வசதி ரீதியாகவும் சுற்றுலாத்தல அத்தனை இருக்குது கூமாப்பட்டி. தமிழக அரசாங்கத்துக்கு கூமாப்பட்டி கண்ணுக்கு போகும்னு நினைக்கிறேன். தமிழக முதல்வர் நல்ல முறை எடுப்பார்னு நினைக்கிறேன், நம்பிக்கை இருக்குது. எங்க ஊர் கூமாப்பட்டியை பாருங்க, தனி ஐலாண்டுங்க. ஏங்க எங்க ஊர் காத்த பாருங்க, நீங்க மல்லிகைப்பூ மணக்குங்க. எப்படிப்பா? எங்கே அருப்புக்கோட்டையிலேருந்து வரீங்களா? என்ன விஷயமா வந்திருக்கீங்க? சுற்றி பார்க்கலாம் தான் வந்தோம், குளிச்சுட்டு போகலான்னு வந்தோம். ஆனால் இப்போ மூடி வச்சுட்டாங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இப்போது டிப்ரெஷனில் தான் போயிட்டுருக்கோம். அண்ணனை பார்த்தாச்சு, அவ்வளோதான். எங்கேருந்து வரீங்க நீங்கள்? நாங்கள் மதுரையிலேருந்து வரோம் சார். மதுரையிலேருந்து வரீங்களா? என்ன விஷயமா வந்துருக்கீங்க? டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி சுற்றி பார்த்துட்டு வரலான்னு போயிட்டு. கூமாப்பட்டி பற்றி வீடியோ பார்த்துருப்பீங்க நீங்கள்? நிறையா பார்த்துருக்கோம். இன்னைக்கு ட்ரெண்டிங்கில் இருந்துகிட்டு இருக்கு. ஆமாம். அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் நம்ம உள்ளூர் மக்கள் சப்போர்ட் பண்ணணும். நிறையா சப்போர்ட் பண்ணோம்னா நம்ம டூரிஸ்ட் டெவலப் ஆகும், ஏரியா நல்லா டெவலப் ஆகும். அந்த வீடியோவில் அவர் பேசியிருப்பாரு, மிகப்பெரிய. ஆமாம், இந்த ஊர் தண்ணி குடிச்சோம்னா நல்லா செக்கச்சவேர்னு ஆயிரும்னு சொல்லியிருக்காரு. சரி, அதுக்காண்டி தான் தண்ணி குடிக்க வந்திருக்கோம். இந்த ஊர் தண்ணி குடிக்க வந்திருக்கோம். இந்த ஊர் கூமாப்பட்டி தண்ணி குடிக்க வந்திருக்கீங்க வந்து மெயினாக அதுக்கு வந்திருக்கேன். அப்படியா? நீங்கள் சொல்லுங்கள். ரொம்ப அழகான ஊர். நான் நிறைய சாரோட வீடியோ பார்த்துருக்கேன், ரொம்ப அழகாக இருக்கும். நாங்கள் ஏற்கனவே கொடைக்கானல் அங்கே எல்லாம் காட்டேஜெலாம் வச்சுருக்கோம். இந்த ஏரியாவை பற்றி எங்களுக்கு அவ்வளோ நாலேஜ் இல்லை. நாங்கள் கோயிலுக்கு சதுரகிரி கோயில் வந்துட்டு வருஷம் அங்கே வந்துட்டு போகிறது வழக்கம். இப்போ இதுக்கப்புறம் உள்ள நம்ம கூமாப்பட்டியோட வளர்ச்சி வந்து சாரோட வீடியோ பார்த்து தான் தெரிஞ்சிச்சு எங்களுக்கு. சரி, ஒரு விசிட் பண்ணிடலாம் அப்படின்றனால இந்த ஏரியா பார்ப்போம் அப்படின்ட்டு வந்திருக்கோம். இந்த ஏரியாவில் வாங்கினா கொஞ்சம் இடம் வாங்கி செட்டில் ஆகலாம், இந்த ஏரியாவோட வளர்ச்சியை அடுத்தபடியாக அடுத்த கட்ட நடவடிக்கை கொண்டு போகணும் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தில் வந்து பார்க்குறதுக்காக வந்திருக்கோம் ஏரியாவை. ஏங்க கூமாப்பட்டி ஒரு தனி ஐலாண்டுங்க. இந்த காத்த பாருங்க. ஏங்க மல்லிகைப்பூவா மணக்குதுங்க. எங்க ஊர் தண்ணியை குடிச்சிங்கன்னா சர்பத்து மாதிரி இருக்கும். சவண்டா பவண்டா சவனப்பு எங்க கார்லிக்ஸ் மாதிரி இருக்குங்க. போனா மீட்டா மாதிரி இருக்கும். உங்க லவ் ஃபெயிலியரா? லவ் பண்ணி டிவைஸ் ஆகிட்டீங்களா? கல்யாணம் பண்ணி குழந்தை இல்லையா? கவலைப்படாதீங்க, கூமாப்பட்டிக்கு வாங்க, குதூகலமாக போங்க. எல்லா பிரச்சனைக்கும் கூமாப்பட்டி ஒரு தீர்வு இருக்குது.